Hello viewers, welcome to Vasan's Amateur Education. நீங்க பார்த்துட்டு இருக்க playlist tutorial for CATIA V5. Yes, இந்த சீரீஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது third video. இந்த third videoல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரொஃபைல் டூல் பார் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் டூல் பாரில் என்னென்ன டூல்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு பேசிக் 2D ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இந்த ப்ரொஃபைல் டூல் பாரில் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பிகாஸ் நான் எவ்ரி டூலையும் பொறுமையாக சொல்லித்தர போகிறேன் அண்ட் ஒரு சின்ன குவிக் ரீகேப்போடய சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு CATIA சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அட் த எண்ட் லைக் பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ டெஸ்க்டாப்பில் உள்ள CATIA ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ப்ரிஃபேஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிற 2D பிளேன், அதாவது நம்ம 2D ஸ்கெட்ச் பண்ண போகிற பிளேனுக்கு எப்படி போகிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டார்ட், மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஓகேங்களா? ஸோ பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பார்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏபிசின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு ப்ரிஃபேஸ் ஓப்பன் ஆகுங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னன்னா 3D பிளேன், 3D டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ற பிளேன் வந்து இது. ஸோ நம்ம இன்னும் 2D பிளேனுக்குள்ள போகல. ஸோ அதுக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா என்னோட ஸ்கெட்சை நான் எந்த பிளேன்ல வரைய போறேன்றதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து XY பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஸ்கெட்சுன்ற ஒரு ஐக்கான் இருக்கா? ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ XY பிளேனுக்குள்ள அது என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆனதுக்கப்புறம் என்னோட டிராயிங் டூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல் டூல் செட் பற்றி தான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் டூல் செட்டில் ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் இஸ் ப்ரொஃபைல். ஓகேவா? ப்ரொஃபைல்ன்றது CATIAல ஒன்றும் இல்லை, ஒரு கண்டினியூஸ் லைன். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டே வரீங்க உங்கள் மவுஸை அப்படின்னா அது எல்லாமே ஒரு லைனாகவே கண்டினியூ ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு கியூபாய்டோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு பார்ட் ஃபைல் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட கார்னர்ஸில் மட்டும் அப்படியே ஓவர்லே பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபைல் வரையணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ரொஃபைல் டூல் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி வரைகிறதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரொஃபைல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு CATIAன்ற ஆல்ஃபபெட்டை வந்து ஒரு 3D மாடல் மாதிரி வரைஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் டூல் செட் யூஸ் பண்ணுறப்பே சில லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பிளேன் ஹாரிசான்டல் பிளேனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னோட மவுஸ் கர்சரை கொண்டு ஒரு டாட்டட் லைனாக மாறுதுங்களா? ஸோ அந்த டாட்டட் லைன் என்ன அர்த்தம், என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஓகே நீ வந்து என்னோட ஹாரிசான்டல் பிளேனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்க, நீ ஸ்டார்ட் பண்ண போகிற. அதாவது ஒய் ஆக்சிஸ் வந்து 0ல இருக்குது, எக்ஸாக்ட் 0ல இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என் லைன் வந்து லைட்டாக கிராஸாக இருக்குங்களா? அது கிராஸாக இருக்கிறப்ப ஒயிட்டாக இருக்குது. இப்போ நான் அதை மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சென்டராக கொண்டு வரேன். சென்டராக கொண்டு வந்தோன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். ஸோ சென்டராக வந்தோன்னா ப்ளூவாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? ஸோ ப்ளூவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன், எனக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த லைன் ப்ளூவாக மாறிடுச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா ஸோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஜஸ்ட் ஒரு கிளிக். இப்போ அப்படியே மவுஸை சும்மா ட்ராக் பண்ணி எங்கேயும் சும்மா ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ எனக்கு இந்த இடம் போதும்பா, நான் இந்த இடத்துல வந்து என்னோட லைன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணுறேன். ஸோ மவுஸை ட்ராக் பண்ணுறப்ப எனக்கு அந்த லைனும் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. வந்துட்டு எனக்கு ஓகே எனக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னா அங்கே ஒரு கிளிக். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைன் வேணும் கரெக்டான அந்த பாயிண்ட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஸோ ஒரு கிளிக். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓகே இப்போ நான் சியோட அப்பர் பார்ட்டுக்கும் நான் இப்போ வச்சுருக்கிற கர்சர் பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வருதுங்களா? ஸோ அந்த லைன் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் வரைகிறது ஏதோ ஒரு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ சின்றது இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும், ஈக்குவலாக தானே இருக்கணும், இல்லாட்டி அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டாப் லைனுக்கும் இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது சென்டரில் வந்து ஒரு லைன் வருது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா?
ஸோ இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஹரிசாண்டல் பிளேன் தொட்டதுக்கப்புறம் ஒரு டாட்டர் லைன் வருது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கெட்சை கரெக்டாக தான் வரைகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் இது ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னன்னா, ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா நம்ம அதை 3Dயாக மாற்றவே முடியாது. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் 2 சர்க்கிள் மிரர் பண்ணுறப்ப சென்டரில் ஒரு லைன் வச்சு மிரர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லைன் வந்து ஓப்பனாக இருக்கனால அந்த ஸ்கெட்சே வந்து எனக்கு 3Dயாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும். இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னால் 3Dயாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ இந்த லைன் கரெக்டாக மர்ஜ் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியணுமா இல்லையா? ஸோ அந்த லைன் மர்ஜ் ஆகணும். அது எப்படி மர்ஜ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் கர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்க்கிள், ப்ளூ கலர் சர்க்கிள், உள்ள வந்து ஒரு ப்ளூ கலர் டாட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு என்ன அப்படின்னு அர்த்தம் ஆனா அது ரெண்டும் மீட் ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னோட வெர்டிக்கல் லைனும் நான் இப்போ கொண்டு வர லைனும் ஜாயின் ஆயிருக்கு, இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, ஸோ அந்த டாட் வந்துட்டாலே நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கலாம், ஓகே என்னோட ஸ்கெட்ச் வந்து அங்கே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்களா இப்போ ஒரு ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. நீங்கள் அதை இப்போ எங்கே செலக்ட் பண்ணாலுமே வந்து அது ஒரு ஹோல் இதாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதாவது 3D பார்ட்டில் நீங்கள் கொண்டு வரப்ப அது ஹோலாக தான் எடுத்துக்கும். நீங்கள் நடுவில் எதுவுமே தனியாலாம் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ் ஸ்கெட்ச்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் மீதி எல்லாமே நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கேட்டியான்றது ஒரு 2D ஸ்கெட்சாக இங்கே வரைஞ்சிட்டேன் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு அளவு கொடுக்கலாம். ஐ மீன் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்ற ஒரு டூல் வச்சு நம்ம இதுக்குள்ள டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷனை நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதா தான், வெறும் ஒரு வெர்டிக்கல் லைனோ ஒரு ஹரிசாண்டல் லைனோ தான் டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வேற எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த சியோட வெர்டிக்கல் லைன் எனக்கு வந்து ஒரு லென்த்தை வந்து நான் மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து 59 mm இருக்குது. நான் வந்து அதை 60 mm மாற்றிக்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள்டாக நான் ஒரு இது மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த ஏவோட ஸ்லாண்டிங் லைன் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஏவோட ஸ்லாண்டிங் லைனை கூட என்னால் ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியும் எப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாண்டிங்காக சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தானே அந்த ஆங்கிள் நம்ம கொடுக்க முடியும். ஒரு ஹாரிசாண்டல் லைனோ இல்லை ஒரு வெர்டிக்கல் லைனோ அதை ரெஃபரன்ஸ் வச்சு அதுலேருந்து இந்த லைன் எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹாரிசாண்டல் லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் இல்லாட்டி நீங்கள் இப்போ இந்த பிளேன் இருக்குல்ல, இந்த பிளேன் ஹரிசாண்டல் பிளேனை கூட செலக்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஏவோட இந்த லைன் கூட செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்த ஹரிசாண்டலாக வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வருதுங்களா, ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். வேல்யூ வந்ததுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம வேல்யூஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 90 டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். ஸோ 90 டிகிரின்றது பெர்பெண்டிகுலர் லைன். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் பெர்பெண்டிகுலராக மாறிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது பேக் நம்ம வந்து 112 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த லைன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? அதாவது மறுபடியும் சொல்கிறேன் என்னன்னா, ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எந்த லைனை நம்ம ஆங்கிளில் மாற்றணும் அப்படின்றத அதை ஒரு கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ஹாரிசாண்டலாக இருக்கலாம் இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம், அது எதை வச்சு உங்களுக்கு இவ்வளோ ஆங்கிள் வரணும் அப்படின்னீங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸை லைட்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் அப்படியே ஆங்கிளோட வரும். அப்புறம் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமென்ஷன் அங்கே ஃபிக்ஸ் ஆகிரும்.
ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைமென்ஷனை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் வந்து உங்கள் வேல்யூ நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்கும், இல்லை உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுன்றதை கேட்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட வேல்யூவை ஃபீட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு இல்லை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆங்கிள் அங்கே உள்ள ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லைனும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாம் பேஸ்ட் ஆன் அவர் டேலண்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி மைண்ட் வச்சு தான். ஸோ நான் இதை வச்சு இதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது நம்மளோட தான். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த மாதிரி நிறைய இது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோட 2D ஸ்கெட்ச் இப்போ முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை 3Dயாக மாற்ற போகிறேன். ஸோ 3Dயாக மாற்றுறதுக்கு நான் வந்து இப்போ 3D ஸ்கெட்ச் இதுக்குள்ளே போகிறேன், 3D ப்ரிஃபேஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ 3D ப்ரிஃபேஸ்க்குள்ளே போயிட்டு பேடுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் லேட்டர் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ என்னோட 2D ஸ்கெட்ச் நான் ப்ரொஃபைல் டூல் மூலமா கிரியேட் பண்ண 2D ஸ்கெட்ச் இங்கே 3Dயாக மாறி இருக்குது. இது இப்போ இது க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இல்லை அப்படின்னா இது இந்த மாதிரி 3Dயாக மாறி இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரொஃபைல் டூல் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டூல் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபைல் டூல் செட்டில் அடுத்த டூல் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் இப்போ இங்கே இருக்கிறது ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஈஸியாக வரையலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், 2 டயகனல் பாயிண்ட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை கொடுக்குற கன்ஸ்டெயின்ட்டை பொறுத்து அதை ஸ்கொயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சும்மா ஜஸ்ட் இப்போ எனக்கு இங்கே தான் தேவை, நான் கர்சர் வச்சிருக்கிறதுலாம் தேவைன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு நான் அப்படியே மவுஸை சும்மா ட்ராக் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு வந்துருச்சு, எனக்கு ரிக்வயர்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன், 2 கிளிக் தான். ஸோ இந்த 2 கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்டெயின்ட் ஐகான் கன்ஸ்டெயின்ட் டூல் வச்சு நம்ம என்ன லென்த் வேணுமோ, சரி இது வந்து ஒரு 140 இருக்குது, ஸோ நான் வந்து இது 143 இருக்குது, ஸோ இதை வந்து 115 மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் லைனையும் வந்து நான் வந்து 115 மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 115 மாற்றினா அது வந்து ஒரு ஸ்கொயர். இதே எனக்கு 150 எனக்கு வந்து ஸ்கொயர் வேணாம், ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா நான் அதை 300 மாற்றிக்கிறேன். ஸோ 300 மாற்றிங்கன்னா இப்போ அது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெக்டாங்கிள் ஐக்கானோட எப்படி வரையுதுன்றது, இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 2 கிளிக்ஸ் அப்புறம் டைமென்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை டெலிட் பண்ணிக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து ஓரியன்டட் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இப்போ பார்த்த ரெக்டாங்கிளை விட கொஞ்சம் ஆங்கிளாக டில்டடாக வேணும் எனக்கு அப்படின்ற இடத்துல நம்ம ஓரியன்டட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓரியன்டட் ரெக்டாங்கிள் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம இந்த ரெக்டாங்கிள் நார்மல் ரெக்டாங்கிளுக்கு 2 பாயிண்ட் வச்சோமோ இப்போ ஓரியன்டட் ரெக்டாங்கிளுக்கு 3 பாயிண்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா லென்த் அண்ட் பிரெத். ஓகேவா? ஸோ இப்போ லென்த் அண்ட் பிரெத் அப்படின்றதப்ப ஒரு எல் மாதிரி ஒரு லைன் தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ கீழே லென்த், எனக்கு பிரெத். ஸோ இந்த 2 லைனுக்கும் 3 பாயிண்ட் இருக்குதுங்களா? ஸோ அந்த 3 பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஐகானில் உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன். ஸோ ஓரியன்டட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் வரும். நான் வந்து அது பேஸுக்கு நேராக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்றது நீங்கள் உங்கள் டயக்ராம் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இங்கே வைக்கிறேன். ஸோ என்னோட லென்த்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ வந்து இப்போ என்னோட செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி இப்போ நீங்கள் கீழே ஒரு ஆங்கிள் வச்சிங்களா, ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இந்த ஹைட்டு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ மேலே அப்படியே போனி மேலே ஒரு கீழே எனி டைரக்ஷன் நீங்கள் மவுஸை மூவ் பண்ணுற டைரக்ஷன் பொறுத்து. ஸோ மேலே ட்ராக் மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு இவ்வளோ ஹைட் வந்து ஓகேப்பா, எனக்கு இதான் என்னோட ரிக்வயர்டு ஹைட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு லென்த் அண்ட் பிரெத் வந்து இப்போ நம்ம டைமென்ஷன் மூலமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கன்ஸ்டெயின்ட் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து 131 இருக்குது, நான் வந்து எனக்கு 100 தான் வேணும் அப்படின்னு சொல்லி 100 கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ பிரெத் வந்து எனக்கு 73 இருக்குது, எனக்கு 50 தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஓரியன்டட் ரெக்டாங்கிள் தானே சொன்னீங்க. ஸோ இது ஆங்கிள் எங்கே நான் கொடுக்கறது அப்படின்னா, ஸோ ஆங்கிளுக்கும் சேம் அதே தான். கன்ஸ்டெயின்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த லென்த் பேஸ் லைன் இருக்குல்ல, லென்த், ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலான்ட்டு. நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஹாரிசாண்டல் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹாரிசாண்டல் பிளேனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் அங்கே காட்டுது. ஸோ 20.754 டிகிரி இருக்குது. ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 45 டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த ரெக்டாங்கிள் 45 டிகிரியில் மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் தெரியும், அதே மாதிரி பேஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேன்னு தெரியும். ஓகே, அப்படி அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓரியன்டட் ரெக்டாங்கிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐகான் பார்ப்போம். நெக்ஸ்ட் டூல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேரலோகிராம். பேரலோகிராமும் இப்போ இந்த ஓரியன்டட் ரெக்டாங்கிளோட சிமிலர் தான். என்னென்னா இதுலேயும் 3 பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ லென்த்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட், லென்த்தோட எண்டிங் பாயிண்ட், அப்புறம் மேலே அந்த பேரலோகிராமோட ஒரு ஆங்கிள்டான அந்த பிரெத் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன். பேஸில் இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு எனக்கு இந்த லென்த் அச்சீவ் ஆயிடுச்சு, இந்த லென்த் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நான் மறுபடியும் இன்னொரு கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ மவுஸ் அப்படியே மேலே மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஆங்கிள், ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இவ்வளோதான் வேணும், இல்லை இவ்வளோதான் வேணும், இல்லை இவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்றது நமக்குன்னு ஒரு ரிக்வயர்ட் ஷேப், அந்த டைமென்ஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்போ சொல்கிறது, இந்த ஆங்கிளை நான் வந்து எனக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னா, ஸோ நான் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஹாரிசான்டல் பிளேனை செலக்ட் பண்ணிட்டேன். பிளேனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே 52 காட்டுது. எனக்கு வந்து 45 தான் வேணும் அப்படின்னா நான் 45 என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த சைட்ஸை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான் யூஸ் பண்ணி. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஐக்கான் யூஸ் பண்ணுறது பூராமே நம்மளோட ஓன் இமேஜினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டூல் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஹோல். ஓகே, எலாங்கேட்டட் ஹோல்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட கேப்சூல் இருக்குல்ல, டேப்லெட்டில் நம்ம கேப்சூல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த கேப்சூல் தான் வந்து இந்த 2D ஸ்கெட்சு. ஸோ இதை வரைகிறதுக்கு சேம் 2 பாயிண்ட் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த கேப்சூல் மாதிரி டிசைனில் வந்து 2 சர்க்கிள் இருக்குல்ல அந்த எண்டில், அந்த 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக், ஜஸ்ட் ஒரு கிளிக், அவ்வளோதான். கிளிக் வச்சுட்டேன். இப்போ அப்படியே மவுஸை மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஓகே, எனக்கு அந்த செகண்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்கே தான் வரும். அதான் நீங்கள் ஐக்கானை பார்த்தீங்கனாலே தெரியும், 2 டாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸ் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணோம்னா அந்த கேப்சூல் டிசைன் மாதிரி வருதா? ஸோ ஓகே, எனக்கு ரிக்வயர்ட் சைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ 3 கிளிக், 2 டாட்டுக்கு ஒரு கிளிக்கு, அப்புறம் மவுஸை மூவ் பண்ணிட்டு ரிக்வயர்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி டைமென்ஷன் நம்ம மாற்றுறது அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி 113 அப்படின்றது ரேடியஸ் காட்டுது. ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட பாப்அப் வேல்யூ கேட்குது, நான் வந்து ஒரு 100 அப்படின்னு கொடுக்குறேன். 100 கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா அந்த சைஸ் அங்கே மாறிடுச்சு. ஓகே, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ வேணாம், நான் தெரியாமல் வரைஞ்சிட்டேன், இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ 488 இருக்கு, நான் அதை ரெடியூஸ் பண்ணி 300 அப்படின்னு கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ என்னோட டிஸ்டன்ஸும் அங்கே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் மாற்றக்கூடியது ரேடியஸ் அண்ட் அந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எலாங்கேட்டட் ஹோல். ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஓகே, இந்த சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல்ன்றது என்ன, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த நார்மல் எலாங்கேட்டட் ஹோல்லே கொஞ்சம் பெண்ட், ஒரு யூ ஷேப் மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஓகேங்களா? ஸோ இதை வரைகிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூ ஷேப்பில் தான் வரைய போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த யூ ஷேப்னா அது ஒரு செமி சர்க்கிள், கரெக்டாக? ஸோ அந்த செமி சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஒரு சென்டர் பாயிண்ட் அண்ட் டயாமீட்டர், ரேடியஸ், இது 3 இருக்கும் கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே அந்த ரேடியஸ் தான். சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட சென்டர் பாயிண்ட்டை தான் அங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் சொன்ன யூ மாதிரி வரப்போகுது. ஸோ யூக்கு சென்டர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணும். ஸோ என்னோட சென்டர் பாயிண்ட்டை நான் ஆரிஜினில் வைக்கிறேன். ஸோ ஒரு கிளிக். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என் மவுஸை அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணோடனே என்னோட ரேடியஸை அளவு எடுத்து அதை டயாமீட்டரில் மல்டிப்ளை பண்ணி அது ஒரு சர்க்கிளாக காட்டுதுங்களா? ஸோ அந்த சர்க்கிளோட பாத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த யூ மாதிரி அந்த எலாங்கேட்டட் இது வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போகிறேன். என்னோட ரிக்வயர்ட் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ மவுஸ் வச்சு ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மவுஸை டாப்பில் மூவ் பண்ணோம்னா ஒரு பாத் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த இது வேணும், அந்த ஆர்ச் மாதிரி யூ மாதிரி வருதுங்களா? ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு யூ தான் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வச்சு அந்த ஹரிசான் லைனில் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கீழே வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம்.
இல்லை எனக்கு இந்த டைரக்ஷனில் வேணாம், எனக்கு இந்த டைரக்ஷன்லேருந்து இப்படி போகணும் அப்படின்னாலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நான் எனக்கு இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஷேப் மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மவுஸை ட்ராக் பண்ணுறேன். மவுஸை ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? ஓகேவா? ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இதுதான் என்னோட ரிக்வயர்டுக்கு அப்புறம் அகெயின் ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகேயா? ஸோ எனக்கு என்னோட டயக்ராம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ டயக்ராம் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த ரேடியஸ். ஸோ இங்கே 58 இருக்குதுங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணோன்னே என்னோட பாப்அப் கேட்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 30 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 30 மென்ஷன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மாறிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வேணால் ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா சென்டர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டில் ஒரு கிளிக், மவுஸை ட்ராக் பண்ணிகிட்டே வரோம். ஒரு லைன் வந்ததுக்கப்புறம் ஓகே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கிளிக். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மவுஸை மூவ் பண்ண அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது எது வரைக்கும் நமக்கு அந்த டயக்ராம் வேணும், அந்த ஸ்கெட்ச் வேணுன்றதை நம்ம மூவ் பண்ணிட்டே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கிளிக். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸை லைட்டாக மூவ் பண்ணோம்னா அந்த சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ரிக்வயர்ட் சைஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு கிளிக். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேடியஸ் அங்கே காட்டும். அந்த ரேடியஸை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு பாப்அப் வரும். பாப்அப்பில் உங்கள் வேல்யூ கொடுத்துடலாம். வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வேல்யூ தகுந்த மாதிரி அந்த ஸ்கெட்ச் மாறிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டூல் செட்டில் இருக்கிறது கீ ஹோல் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ கீ ஹோல் நம்ம பார்த்துட்டு இருப்போம். டோர்லலாம் வந்து கரெக்டாக கீ ஹோல், அந்த கீ கரெக்டாக உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க ஒரு டூலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ கீ ஹோல் கீ ஹோல் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கீ ஹோல் வரைகிறதுக்கு நமக்கு தேவையானது 2 பாயிண்ட். ஓகேங்களா? சேம் தான். இப்போ கீ ஹோல் அந்த ஐக்கானை பாருங்க, மேலே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நம்ம கொடுக்க போறோம் இன்புட்டா. ஸோ அது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து கீழே ஒரு குட்டி ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஒரு சர்க்கிள் வருதுங்களா? ஸோ அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். ஸோ இந்த டூலை வரைகிறதுக்கு நமக்கு 2 பாயிண்ட் அப்புறம் லைட்டாக ட்ராக் பண்ணணும். நமக்கு ரிக்வயர்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வரைகிறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எதை இன்புட்டாக அது கேட்கும் அப்படின்னா அந்த பெரிய சர்க்கிளோட இன்புட்டு தான் கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட பெரிய சர்க்கிளோட சென்டர் இங்கே தான் வருது அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். அசியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே என்னோட லைனை நான் கீழே ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா என்னோட செகண்ட் சர்க்கிள் எங்கே வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ என்னோட செகண்ட் சர்க்கிள் இங்கே வந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேனமா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் லைட்டாக மவுஸை மூவ் பண்ணுறோம். மவுஸை மூவ் பண்ணோன்னா அங்கே கீ ஹோல் ப்ரொஃபைல் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம கடைசியாக எதோட இன்புட் கொடுத்தோம், கீழே உள்ள குட்டி சர்க்கிளோட சென்டர். ஸோ இப்போ அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்றது மட்டும்தான் அது மென்ஷன் ஆகுது. மேலே உள்ள சர்க்கிள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு கீழே உள்ள சர்க்கிள் வந்து இவ்வளோ தான்ப்பா வரணும் அப்படின்னா அங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டோமா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே உள்ள சர்க்கிளை நீங்கள் நவுத்த அதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது நான் மாறும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இவ்வளோ வந்தால் போதும்பா, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு கிளிக். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸும் பெரிய சர்க்கிளோட ரேடியஸும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஒரு 116 இருக்குது, நான் வந்து ஒரு 130 கொடுக்குறேன். ஸோ 130க்கு அந்த சர்க்கிள் மாறிடுச்சு. அண்ட் இங்கே 49 இருக்குது. ஸோ நான் அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு 45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 45க்கு அந்த ஐக்கான் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கீ ஹோல் ப்ரொஃபைல். ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிய சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்குறோம். கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்து சின்ன சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணிட்டு சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளிக். நெக்ஸ்ட் பெரிய சர்க்கிள் நம்ம மவுஸை மூவ் பண்ண பெரிய சர்க்கிள் மாறிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு ரிக்வயர்டாக வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீ ஹோல் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ரேடியஸ் வந்து மாற்றிக்கலாம் கான்ஸ்டன்ட் ஐக்கான் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கீ ஹோல் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் ஓகே ஹெக்ஸகன் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ நம்ம எப்படி சர்க்கிள்லாம் வரைகிறப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சென்டர் பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த ஹெக்ஸகனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிக்வயர்ட் சைஸ் கிடைச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு கிளிக்.
அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்னோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஹெக்ஸகனோட பேஸ் லைன் இங்கே வரணும், இல்லை எனக்கு ஷார்ப் எட்ஜ் தான் இங்கே வரணும் அப்படின்றது உங்களோட டயக்ராம் பொறுத்து. ஸோ ஓகே, நான் மூவ் பண்ணிட்டே வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளிக். ஸோ 2 கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் அண்ட் அந்த சைஸ் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹெக்ஸகன் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஹெக்ஸகனுக்கு நம்ம கன்ஸ்டன்ட் 2 வழியாக கொடுக்கலாம். என்னென்னா, ஒன்று வந்து அந்த அவுட்டரில் ஒரு சர்க்கிள் வந்திருக்குங்க இல்லையா? ஸோ அந்த சர்க்கிள் எதுக்கு அப்படின்னா, சில ஹெக்ஸகன் வந்து ஒரு சர்க்கிள்க்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது, சிலிண்டருக்கு மேலே எனக்கு ஹெக்ஸகன் வரையணும் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் தெரியும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். சர்க்கிள் செலக்ட் பண்ணோன்னா அது 314 mm இருக்குன்னு காட்டுதுங்களா? ஸோ வந்து 314 வந்து நான் ஒரு 300 அப்படின்னு மாற்றுறேன். ஓகேவா? எனக்கு ஏன்னா இந்த ஹெக்ஸகனோட சைடு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் வந்து என்னோட டயமீட்டர் எனக்கு தெரியும். அதுக்குள்ளே இது வந்தால் போதும், ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வந்தால் போதும், எனக்கு அது டைமென்ஷன் தேவையில்லை. எனக்கு ஆனால் அந்த சர்க்கிளோட டயமீட்டர் தெரியும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹெக்ஸகன் மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து சர்க்கிள்குள்ளே வரணும்லாம் அவசியம் இல்லைப்பா, எனக்கு அதோட சைடு இவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு சைடும் எனக்கு இவ்வளோ லென்த்தில் இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது எவ்வளோ இருக்குது, 150 இருக்குது. நான் எனக்கு இது வந்து 100 தான் இருக்கணும் அப்படின்னா, ஸோ நான் 100 இன்புட் பண்ணுறேன். ஸோ 100 இன்புட் பண்ணிங்கன்னா அந்த ஹெக்ஸகன் ஆல்ரெடி மாறும், 100க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸகனோட டூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ட் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ சென்டர் ரெக்டாங்கிள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபாய்டே க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூபாய்டை இப்படி வேர்ட்டிக்கலாக நிற்க வச்சுருக்கீங்க. ஸோ அதோட டாப் ஃபேஸில் எனக்கு வந்து இன்னொரு ஸ்கொயர் வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்கொயர் வரையணுன்றப்ப நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து தானே ஈக்குவலாக வரையணும். அப்போ தானே உங்களுக்கு பார்க்க ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு அந்த சென்டர் பாயிண்ட் தெரியும், நான் இப்போ அந்த இடத்துல கரெக்டாக வரையணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சென்டர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சென்டர் பாயிண்ட்டில் நான் இதை வந்து ஆரிஜினில் வச்சு வரைஞ்சி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து என்னோட சென்டர் பாயிண்ட் வரப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நான் அப்படியே மூவ் பண்ணுறப்ப இப்படி நம்ம சைட் வைஸ் மூவ் பண்ணுறது இல்லை வெர்டிக்கல் ஹைட் வைஸ் மூவ் பண்ணுறது, அதாவது அதை ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளோ கொண்டு வரது நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்து ஓகேப்பா என்னோட ரிக்வயர்ட் டைமென்ஷன் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டோமா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரெக்டாங்கிளில் உள்ள சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு லென்த் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்டர்ட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சென்டர் பேரலோகிராம். அதுவும் சிம்பிள் தான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேரலோகிராம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆங்கிள் நம்ம வந்து கொடுக்கறது தான். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நான் டீச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும், ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். மீதி டூல்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.